ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44க்கு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி 9:34க்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. செப்டம்பர் மாதம் 1 தேதியே 9:30 மணிக்கு நைட்டு 9:30 மணிக்கு மேலேயே சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிடுது. 1, 2, 3 இந்த நாட்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதே நேரத்தில் வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கணும். நீண்ட தூர பிரயாணங்கள், புதுசாக முயற்சிகள் செய்கிறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு ஒர்க் ரீதியாக கம்பல்சரி இதுதான் பண்ணணும், தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு 2 நெய் தீபம் ப்ளஸ் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி கேரி ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட்டு ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, அதே மாதிரி 26ஆம் தேதி, ஆகஸ்ட்டில் 17, 26, செப்டம்பரில் 8ஆம் தேதி. இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு லக்கி டேட்ஸு. இந்த டேட்ஸில் நீங்கள் புதுசாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சுக்கோங்க, அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். லக்கி கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீனு, அதே மாதிரி நேவி ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லையா, லைட் ப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த கலர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஐவரி கலர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ராசியாக இருக்கக்கூடிய கலரு. இந்த முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற அன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த கலரில் கர்ச்சீஃபாவது வச்சுட்டு போங்க. இது இன்னும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் அஷ்டமத்தில் போய் இருக்கிறாரு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய பேச்சில் தான் ரொம்ப நிதானம். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பார்த்து நிறுத்தி நிதானமாக பேசணும். வாக்கு ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கார் சனி, அதனால் நிறுத்தி நிதானமாக போகணும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதி ஆட்சி, அஷ்டமாதிபதி தான் இப்போ வலுத்திருக்காரு. சனி, குரு, சுக்கிரன் எல்லாத்த காட்டிலும் இந்த மாதம் வலுத்திருக்கிறது அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதினா தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், இது எல்லாமே. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாலாம் இல்லை. குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகம் எங்கே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதை பார்த்துக்குங்க. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகம். அது 2 பேருமே சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. இப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி நல்ல இன்கம் அப்படிங்கிறதும் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. வருமானம் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்னென்னா உங்களுடைய பேச்சுக்கள்னால அதை இழந்துடக்கூடாது. அதனால் பொறுமை, இந்த இதில் ரொம்ப நிதானம், இது எல்லாமே தேவை உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு தேவையானது பொறுமை, நிதானம், இது தேவை. அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் அமைதியாக இருக்கணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு டென்ஷன் அப்படின்னாலோ அல்லது சந்திராஷ்டம் அன்னைக்கெல்லாம் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. மௌன விரதம்னா தேவையில்லாமல் பேசுகிறதே அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி இருந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதம் வாலண்ட்ரியாக, அதாவது உங்களுக்கு குருபலம் இருக்குது, ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லபடியாக குருபலம் இருக்குது. 7.5 சனியும் முடிய போகிற காலகட்டம் தான், அதில் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் உங்களை இப்போ பழி வாங்கணும்னு நினச்சிட்ருக்க கிரகமெல்லாம் இந்த மாதம் அஷ்டமாதிபதி வலுத்திருக்கனால வரேன்னு சொல்லி வாலண்ட்ரியாக வருவாங்க. எங்கேருந்தோ ஒரு பிரச்சனை அது மாதிரி உங்களை கூப்பிடும், வான்னு கூப்பிடும். நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகம் சேர்ந்துருக்கு. அதை வக்ரச்சனி பார்க்குறாரு. அப்போது பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். முன்பின் தெரியாத நம்மள்கிட்ட பேசவே கூடாது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சீக்ரெட்டில் யாருக்கும் சொல்லாதீங்க. மகர ராசி அதில் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க.
பொதுவாவே மகர ராசிக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க. ஆனா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கோட்ட விட்டுருவாங்க. அதாவது பெரிய விஷயங்கள்ல கெட்டிக்காரத்தனமா இருக்கிறத காட்டிலும், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய மைனஸ குடுத்துரும். அதாவது பிரிச்சு பார்க்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எத நமக்கு சொல்லணும், எத பண்ணணும் அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனா, சில விஷயங்கள்ல கோட்ட விட்டுறனால அது பெரிய மைனஸா மாறிரும். அதுல ரொம்ப கவனமா இருங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க லஞ்ச லாவணியங்கள தவிர்த்துருங்க. அது தேவையில்லாத பனிஷ்மென்ட்டா மாறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலையிலிருந்து வெளியில அனுப்புறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக செயல்படுங்க. உங்களை பழிவாங்கறதுக்குன்னு காத்துட்டு இருப்பாங்க. எதிரிகளுடைய கைகள் இந்த மாதம் ஓங்கி தான் இருக்கும். அடக்கி வாசிச்சீங்க அப்படின்னா, இந்த மாசம் கடந்துட்டா அப்பதான் ரொம்ப நல்லாருக்கும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும், பிசினஸ்ல இருக்கவங்களுக்கும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். படிப்புல முன்பை விட ஆர்வம் நல்லா வரும் உங்களுக்கு. படிப்பு ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க பேசக்கூடியது டீச்சர் கிட்ட, பெரியவங்க கிட்ட பேசும்போது ஒபே பண்ணி பேசுங்க. இல்ல அப்படின்னா, அதுவும் ஒரு பனிஷ்மென்ட்ல முடியும். பெண்களா இருந்தீங்க அப்படின்னா, வெளியில போகும்போது பெண்களுக்கு இது ஒரு நல்ல அனுகூல மாசம் தான். வெளியில போகும்போதும், வரும்போதெல்லாம் என்ன நடக்குது? நம்மளை சுத்தி என்ன நடக்குது? அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நடந்துக்கங்க. பிராக்டிகல் லைஃப்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பக்கூடாது. பிராக்டிகல் மீன்ஸ் என்னன்னா, நீங்க தேவையில்லாம அவங்க நல்லவங்க மாரி தான் தெரியிறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. தெரியிறதுல பிரச்சனை இல்ல. நல்லவங்களா இருக்கணும். நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணி அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேச்சுவார்த்தை கூடாது. அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட எந்த டீலிங்கும் கூடாது. உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் நான் உங்க ஃப்ரெண்டுன்னு யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் போடுவாங்க. உங்களுடைய கியூரியாசிட்டிய இது பண்றது, அது வேற எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிரும். அஷ்டமத்தில வந்து சனியும், புதனும் அதாவது சனி வந்து அஷ்டமத்த பார்க்குறாரு. புதன் அஷ்டமத்தில இருக்கிறாரு. தேவையில்லாத கெட்ட பேர்கள், குடும்பத்தில சண்டை சச்சரவுகள்லாம் வந்துரும். அது தேவையில்லாத முக்கியமா சோசியல் மீடியால, மீடியா ஃபீல்டுல இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா, கண்டிப்பா உங்க மேல ஒரு பழிச்சொல்லு, அது தேவையில்லாதது. அதுக்காக நீங்க வெளியில நெறைய பேத்துக்கு பஞ்சாயத்து வரைக்கும் போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமாக இருங்க. தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்டரி, புதையல்லாம் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. நீங்க கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. யாரையும் வந்து அவதூறா பேசாதீங்க. நீங்க சாதாரணமா சிம்பிளா ஒரு ஜோக்குக்காக சொல்லியிருப்பீங்க. ஆனா, அது ஒரு பெரிய பூதாகாரமான பிரச்சனைகளா வரும். குடும்பத்தில வந்து ப சண்டை சச்சரவுகளுக்கு ப ப தே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வக்ரச்சனி இருக்கனால நீங்க சாதாரணமா ஒண்ணு சொன்னா கூட, அதுல ஏதாவது குதர்க்கம் கண்டுபிடிச்சு, குடும்ப நபர்கள்லாம் வருவாங்க. குடும்பத்தில அனுசரணை ரொம்ப முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு போகிறது இந்த மாசம் அவசியமான ஒண்ணு. சந்திராஷ்டம நாட்கள்லாம் வந்து மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. சண்டை சச்சரவுகள் இருந்தா, நமக்கு வந்து காது சேவுடுன்னு நீங்க மனசுல நெனச்சுக்கிட்டு காதுலயே வாங்காதீங்க. இல்லன்னா கொஞ்சம் தூரம் வெளியில வாக் பண்ணிட்டு வந்துருங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆணாக இருந்தால் வாக் பண்ணிட்டு போணும். பெண்ணா இருந்தா ஏதாவது ஒரு இழுத்து போட்டு ஒரு வேலைய செய்யுங்க. வே அதாவது குடும்பத்தில ரொம்ப அனுசரணைங்கிறது இந்த மாசம் ரொம்ப முக்கியமானது. அதே மாரி அ வில்லங்கங்கள் ஏதாவது சொத்துக்கள் வரும்போது, அதில வில்லங்கங்கள்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதாவது உயில் சொத்துன்னு சொல்றோம் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய கோர்ட்டு, கேஸ், வழக்கு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள உருவாக்கி குடுக்கும். இந்த புதன், சனி அப்படிங்கிறது வந்து ஏமாற்றத்த குடுக்கும். இந்த மாசம் போய் யாருக்கும் ஜாமீன் போட்றாதீங்க. இவங்களுக்கு நான் கேரண்டி அவங்க நல்லவங்க இவங்க அப்படின்னு யாருக்கும் நீங்க சர்டிஃபிகேட்லாம் குடுக்காதீங்க. அப்புறம் உங்களே புடிச்சுக்குவாங்க. அதே மாரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். இப்ப நீங்க திடீர்னு வைரல் ஆகக்கூடியது, உங்களுக்கு அவார்ட் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர்னு உங்களுக்காக ஒரு ஃபங்ஷன் வைக்கிறது, இதெல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியலுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். ரொம்ப சூப்பரான மாசம் இது. அரசியல் துறையில இருக்கவங்களுக்குலாம் சாதிக்கக்கூடிய மாசம். நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானா தேடி வரும். உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடந்தா, அது தானா உங்கள வந்து தேடி வரும். அப்புறம் தலைமையிடத்துல இருந்துலாம் உங்களுக்கு நல்ல பேரு இதெல்லாம் கிடைக்கும். அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. மாணவர்களுக்கு படிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சூப்பரான மாசம். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஆவணி மாசம் நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா, நிறுத்தி நிதானமா ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப தூரம் நைட்டு டிராவல் பண்ணும்போது, அதுவும் சந்திராஷ்டமங்கள்ல டிராவல் பண்ணும்போது ஆக்டிங் டிரைவர போடுங்க. அப்படி இல்லைன்னா, இந்த டிராவல்னால நமக்கு எவ்வளோ அளவுக்கு நன்மை கிடைக்குதுன்னு யோசிச்சு பார்த்து டிராவல் பண்ணுங்க. மைண்டு சரியில்ல அப்படின்னா, வண்டி வாகனங்கள இயக்காதீங்க.
அதுக்கு அன்னைக்கு வந்து நீங்க ட்ரெயின்லயோ, பஸ்லயோ போறத மேற்கொள்ளுங்க. உங்களுடைய உடல்நிலையில கவனம் தேவை. ஒரு சிலருக்கு சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. அதாவது இந்த மாசம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.